பார்த்தீங்கன்னா அலோய் அலோய் என்ன அலோயண்டா என்ன ரெண்டு மூன்று இது சேர்ந்தது தானே மெட்டாலிக் மெட்டீரியல் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ மோ எலிமெண்ட்ஸ் ரெண்டு மூணு எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது தானே அலோய். இதில் வந்து பிரின்சிபல் எலிமெண்ட் வந்து முக்கியமாக மெட்டலாக இருக்கணும். மெட்டல் எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டலாகவும் இருக்கலாம் அல்லது நான் மெட்டலாகவும் இருக்கலாம். உதாரணம் போட்டிருக்காங்க ஸ்டீல் வந்து முதலாவது மெட்டலாக இருக்குது அடுத்தது பிராஸ் போட்டிருக்குது அது என்ன ரெண்டுமே மெட்டலாக இருக்குது. இப்போ இப்படி ரெண்டு வகையிலையும் அலோய் இருக்கலாம். பிரதானமாக ஒன்று மெட்டலாக இருந்தால் சரி, மற்ற ரெண்டும் மெட்டல் எழுதணும் மெட்டலாக இருக்கலாம். அடுத்தது இந்த அலோய்ஸ் வந்து வித்தியாசமான வேஸ்ல ஃபார்ம் ஆகலாம். ஒன்று இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் சொல்லுவோம், அடுத்தது சப்ஸ்டிடியூஷனல், அடுத்தது இன்டர்மீடியட் கம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அது அடுத்தது என்ன வரும். இது வந்து மூன்று வித்தியாசமான முறைகள் உருவாது. முதல்ல அது இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் முதல்ல நாங்கள் அங்க பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்ல படிச்சிருப்போம். அந்த இண்டஸ்ட்ரியல் சப்ஸ்டிடியூஷனல் படிச்சிருப்போம். என்ன இந்த இடைவெளிகளுக்கு போய் வேற ஒரு இராணு வந்து சேர்ந்து உருவாக்குறதா இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இருக்கு. அப்ப இதுல கார்பன் சைஸ் வந்து இரும்போட உடைய சின்ன இருக்கும். அப்ப அது வந்து இரும்ப சப்ஸ்டிடியூட் பண்ணிடாது, அதுக்கு பதிலாக இருக்கிறாது. அது இந்த சின்ன அந்த இருக்க மற்ற இடங்களை வந்து நிரப்புற மாதிரி வரும். இதுல கீழே எழுதிக்க மாதிரி அட்டமிக் சைஸ் ஆஃப் கார்பன் இஸ் வெரி ஸ்மாலர் தேன் எஃபி அட்டம்ஸ். எஃபி அட்டம்ஸோட சரியான சின்ன இருக்கும் கார்பன். அது வந்து இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷனுக்கு வரும். இதுல வந்து இரும்பு வந்து சோல்வெண்டா இருக்கும், சோல்வெண்டா எழுதிப்போம் கரைப்பான். மற்றது கார்பன் அட்டம்ஸ் வந்து சொல்லிவிட்டா இருக்கும். இது இதான என்ன இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன். அடுத்தது சப்ஸ்டிடியூஷனல் சொல்யூஷன் என்ன, அதுக்கு பதிலாக இது இது இரும்பு அல்லது பிரதான அணு இருக்க வேண்டிய இடத்துக்கு பதிலாக மற்ற அணு வந்து அதுல வந்து பிரதியிடா இருக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணி. இதுல சட்டன் இன் சீஜு சொல்லியிருக்குது. அப்ப சீஜு அந்த சீஜு இதுக்குள்ள வந்து சட்டன் வந்து பிரதியீடு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சின்ன இடங்கள்ல, ஒரு இடங்கள்ல பிரதியீடு செய்யப்பட்டிருக்கும். அதான் என்ன சப்ஸ்டிடியூஷனல் சொல்யூஷன் இருக்கும். இதுல சீஜு ஐட்டம்ஸ் தான் மெயினா இருக்கும், சோல்வெண்டா இருக்கும். சட்டன் ஐட்டம் சொல்லிட்டா இருக்கும். அடுத்து என்ன இன்டர்மீடியட் கம்பவுண்ட். இது வந்து ஃபிக்ஸ்ட் கம்போசிஷன்ஸ் அலையாக்கப்பட்டிருக்கும், அதாவது ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கார்பனை சுத்தி கட்டாயம் மூன்று இரும்பு இருக்கணும் அப்படி என்ன மாதிரி இந்த பிணைப்புகள் அலையாக்கப்பட்டிருக்கும். கட்டாயம் ஃபிக்ஸ்ட் கம்போசிஷன்ஸா இருக்கும். இதுல இப்ப அடுத்த கேள்வி போட்டுனால் ஃபைண்ட் த வெயிட் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் F3C என்று அதுக்கான தெரியும் தானே. அப்படி வெயிட் பெர்சன்டேஜ் போட்டு இதுல நான் கண்டுக்க மாதிரி காணலாம். மூன்று இரும்பு 167.55 வரும், கார்பன் ஒன்று 12.05 பயன்படி போட்டு காணலாம். 6.67% கார்பன் பெர்சன்டேஜ் இருக்கும் இதுல Fe3C. அப்ப இன் போத் எலிமெண்ட்ஸ் மெட்டல்ஸ், இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸுமே மெட்டலா இருந்தா இப்ப இப்படி இருக்க கம்போசிட்ல ரெண்டு இது மெட்டீரியலுமே வந்து மெட்டலா இருந்தா அதை சொல்லுவோம் இன்டர்மெட்டாலிக் கம்பவுண்ட் சொல்லுவோம். CgAl2 ரெண்டுமே என்ன மெட்டல், அப்படி இருக்கிறத இன்டர்மெட்டாலிக் கம்பவுண்ட் சொல்லுவோம். இல்லாட்டி அதை நார்மலாவே இன்டர்மீடியட் கம்பவுண்ட் சொல்லுவோம். அதுலயுமே பிரதான ரெண்டுமே மெட்டலா இருந்தா இன்டர்மெட்டாலிக் கம்பவுண்ட் சொல்லுவோம். அடுத்தது பேசன்றது தெரியுதானே. என்ன பகுதி நிலையில தான் பேசன்னு சொல்லுவோம். இப்ப போட்டிருக்கு மூன்று பேஸ் இருக்குது, சொலிட் லிக்விட் கேசியஸ். அப்படியே ஒன்றுக்குமே ஃபேஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபேஸ் இப்ப குறிப்பிட்ட ஒரு ஃபேஸ் இருக்குங்க, அந்த குறிப்பிட்ட ஃபேஸ் இந்த இருக்க வந்து என்னத்தை வச்சுக்கொண்டு என்னத்துல தங்கி இருக்குமெண்டா டெம்பரேச்சர்லயும் ப்ரெஷர்லயும் தங்கி இருக்கு. டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் மாத்த மாத்த அது இந்த இது வந்து என்ன ஒரு ஃபேஸ் மாறி கொண்டு இருக்கு, ஃபேஸை மாத்தல நாங்க. அடுத்த இன்னொரு வேரியபிள்ல தங்கி இருக்கு முப்புண்டா அது வந்து ஒரு அலோயா இருந்தா ஒரு கலப்புலோமா இருக்க அது இந்த சேர்வைகளை மாத்திக்க ஒவ்வொரு இப்ப அளவை மாத்திக்க இப்ப இரும்பையும் காவனையும் கலக்க போறோம்டா காவன் அளவை மாத்துறா அப்படி அதை மாத்த மாத்த என்ன செய்யும் அது இந்த இது பிசிக்கல் அந்த பிசிக்கலா இருக்கிற நிலை வந்து ஃபேஸ் வந்து ஒவ்வொரு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி மாறும். வேற வேற டெம்பரேச்சர்ல வேற வேற மாதிரி வேற எப்படி மாதிரி இருக்கு. அடுத்து அது வந்து தேர்ட் வேரியபிளா இருக்கும் அங்கே அலோ இல்லை. அதான் இந்த சொல்லி இதுல சொல்லியிருக்குது. அடுத்தது ஃபேஸ் டயக்ராம். ஃபேஸ் டயக்ராம் என்ன ஒவ்வொரு வித்தியாசமான கண்டிஷன்ஸ்ல ஒரு மெட்டல் சிஸ்டம் ஒன்று இருக்கக்கூடிய வேற வேற ஃபேஸ் டயக்ராம்னு சொல்லுவோம். அதே சொல்லி ஃபேஸ் டயக்ராம் என்னண்டு முதலாவது ஐசோமோர்பஸ் பைனரி ஃபேஸ் டயக்ராம் இருக்குது. அதுல முதல் பைனரி ஃபேஸ் டயக்ராம் என்னன்னு பார்த்தா பைனரி என்ன ரெண்டு தானே. பைனரி இந்த பைனரி ஃபேஸ் டயக்ராம் ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு அலோயை எடுத்து அல்லது ஒரு இது அலோ என்று எடுத்து அதை வந்து கிராஃப் ஆக்குறதா என்ன பைனரி ஃபேஸ் டயக்ராம். இந்த சிஸ்டம் வந்து எது சில படத்தில் சொல்ற மாதிரி சீஜுவும் நிக்கலும் செப்பு நிக்கலும் பிறகு அப்ப செப்பு நிக்கலும் ரெண்டு எலிமெண்ட்ஸ் கொண்டது தானே. அப்ப இந்த சிஸ்டம் வந்து ஒரு பைனரி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க, ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கபடியா. அதுலயும் ஐசோமோர்பஸ் என்னண்டா ஃபுல்லா கரையக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப செப்பு நிக்கல்ல
நிக்கல் வந்து செப்புல ஃபுல்லாவே 100% கரையக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மாறின்னு சொல்லலாம். செப்புல நிக்கல் 100% கரையக்கூடியது. ஏன்னு பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து 100% இருக்குது. முதல் ஸ்டெப் தான் 100%. நிக்கல் 0% இருக்குது. அதுக்குள்ள ஓட்டுக்கான கம்பசன் 8% நிக்கல். இப்ப நிக்கல் அங்கால கூட்டி கொண்டு போறாங்க. கூட்டி கொண்டு போக ஒரு ஃபேஸ் வித்தியாசமாக வந்து கொண்டு இருக்குது. அது கடைசி வந்து 100% நிக்கலா இருக்கும். அப்ப அங்க ஸ்டெப்பே இல்லை. அப்ப என்ன ஸ்டெப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்ல வந்து நிக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கொண்டு போயிருக்க ஃபுல்லா கரையக்கூடிய மாதிரி இருக்குதான். அப்படி 100% கரையக்கூடிய சேரைகளை சொல்றது ஐசோமோபர்சன். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. உம் அடுத்தது பைனரி அலோய் ஃபேஸ் டயக்ராம்ஸ். அதான் இது இப்ப பார்த்தது. அலோய் கண்டெய்னிங் டூ எலிமெண்ட்ஸ் ஆர் நோன் as பைனரி அலோய்ஸ். அதாவது ரெண்டு எலிமெண்ட்ஸை கொண்ட அலோய் வந்து பைனரி அலோய்ஸ்னு சொல்லுவாங்க. அஹ் இப்ப பைனரி அலோய் ஃபேஸ் டயக்ராம் எப்படி பெறப்படுதுன்னா இந்த ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மாத்தி அதே நேரம் இன்னொன்றையும் மாத்தலாம். இந்த கொம்பசன் இது மூண்டையும் மாத்தி நாங்கள் வித்தியாசமான ஃபேஸ் பெறலாம் தான். இங்க ஃபேஸ் டயக்ராம் எப்படி பெறாங்கன்னா ப்ரெஷரை கன்ஸ்டன்டா வச்சுக்கொண்டு வளமையான ஒரு ஏடிஎம் ப்ரெஷரை வச்சுக்கொண்டு டெம்பரேச்சரையும் கொம்பசனையும் மாத்தி மாத்தி செய்யப்படுறாங்க. அப்ப அந்த ரெண்டையும் மாத்தி தான் இந்த பைனரி அலோய் ஃபேஸ் டயக்ராம பெறலாம். இதுல முதல்ல அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் இருக்குது. உம் என்ன இந்த அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராம் வந்து 6.67% கார்பன் இருக்கும் பிறகு தான் வரையப்படும். ஏனென்றா அது காரணம் இங்கால இருக்குது. வரைய பாத்தீங்கன்னா இந்த இதுல 6.67% தாண்டிச்சுண்டா கீழே கார்பன் பெர்சன்டேஜ் இருக்கு எக்ஸாஜ்ல. 6.67% கார்பனை தாண்டிச்சுன்னா அங்கால வந்து கார்பன் எக்ஸ்ட்ராவா வர மாதிரி. இப்ப முதல்ல வெயிட் பெர்சன்டேஜ் கணிஞ்சாங்களா FP3C. FP3Cல வெயிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு கார்பனுக்கு 6.67. அப்ப அந்த 6.67 தாண்டிச்சுன்னா அங்கால கார்பன் சும்மா எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி வரும். அப்ப அதை இல்ல அது வந்து தேவையில்லை எங்களுக்கு. அதுக்கு முன்னம் இருக்கிற மாதிரி ஆல்ஃபா வந்து எங்களுக்கு என்ன தேவை ஸ்டீல் தானே தேவை உருக்கு. இப்போ அதை பெறுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 6.67 கார்பன் பெர்சன்டேஜ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த டயக்ராம் வரும். அதெல்லாம் 6.67 வரைக்கும். அடுத்தது இது வந்து என்ன இந்த டயக்ராம்ல 3 இண்டஸ்ட்ரீசியல் சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கம்பவுண்ட் இருக்கும். அந்த 3 இண்டஸ்ட்ரீசியல் என்ன நான் சொன்ன மாதிரி அதாவது அந்த இடைவெளிகளுக்காக போய் வெவ்வேறு மற்ற ஐட்டம் இருக்குது கார்பன் ஐட்டம்ஸ் அந்த இடைவெளிகளுக்கு இருக்கிற மாதிரி அதான் இண்டஸ்ட்ரீசியல். அப்போ அப்படி 3 இண்டஸ்ட்ரீசியல் சொல்யூஷன் இருக்கும். என்னென்னா ஆல்பா இது டெல்டா இது மாதிரி கேமா மாதிரி. அது முதலாவது ஆல்பா ஃப்ரைட்னு சொல்லுவோம், அடுத்து எஸ்டோனைட்னு சொல்லுவோம், அடுத்து டெல்டா ஃப்ரைட்னு சொல்லுவோம். இதில் நாங்கள் முதல்ல அந்த பிரச்சனைகளை படித்தானே ஒரு முதல் பிசிசியா இருக்கும் விரும்பு. பிறகு என்ன ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே FCCயா மாறும். பிறகு திருப்பி என்ன வெப்பநிலையை கூட்டிட்டு போக ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே திருப்பி பிசிசியா மாறும். அப்ப அந்த அந்த 3 வகை தான் இது ஃபெரைட், மற்றது எஸ்டோனைட், மற்ற டெல்டா ஃபெரைட். சரியா? அதை விட ஒரு இன்டர்மீடியட் கம்பவுண்ட் இருக்கும் Fe3C. அதான் சிமெண்டைட்னு சொல்லுவோம். சரியா? அப்படி ஓகே தானே? என்ன ஸ்பீடாக போகிற என்ன சொல்லுங்க. ஓகே. வெறும் ஓகேடா. ஆமாடா ஓகேடா. ஓகே. இதுதான் அந்த 6.67% வரைக்கும் தான் காரணம் இதுல இருக்குது. நான் அப்புறம் உங்களுக்கு அந்த நோட்ஸை போட்டு வரேன். அடுத்தது ஸ்டீல் அண்ட் அயன். ஸ்டீல் பெர்சன்டேஜ் வந்து 2.1 கார்பன் பெர்சன்டேஜ் இருக்கும் வரைக்கும் அது ஸ்டீல் அண்ட். அடுத்த காஸ்ட் அயன் 2.1 இருந்து 4.3% இருக்கும் வரைக்கும் அதை காஸ்ட் அயன்ஸ் சொல்லுவோம். சரியா? அதுக்கு மேல இதாங்க பார்த்துக்கிறோம். அடுத்தது இந்த இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னம் இந்த சும்மா டயக்ராமை பற்றி பார்ப்போம் கொஞ்சம். இப்போ இதுல இந்த 4.3 கார்பன் பெர்சன்டேஜ் இருக்கு தானே. இந்த 4.3% இருக்கு தானே. இதுல என்ன நடக்குது? இந்த வெப்பன்ல வந்து 1130 பாசி இந்த கோடு இதுக்கு நேர இவ்வளவு இங்க பெர்சன்டேஜ். அப்ப இது 4.3% இருக்கேக்க இந்த 1130 பாசில என்ன நடக்குது? லிக்விட்டா இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமா கூல் பண்ணி கொண்டு வர இது வந்து எஸ்டனைட்டாவும் FP3Cயாவும் மாறுது. சரியா? அப்ப அதுக்கு இதுல இதை பார்க்கலாம். அடுத்தது இப்படி ஒரு கேள்வி வந்து என்ன செய்யுங்க, ஒரு 1130 பாசியில வெஸ்டர்னைட் இருக்கக்கூடிய அதிகூடிய வெப்பநிலை சாரி அதிகூடிய கார்பன் பெர்சன்டேஜ் என்ன வரும்? வெஸ்டர்னைட் மட்டுமா வேற இருக்கக்கூடாது. வெஸ்டர்னைட் மட்டும் இருக்கக்கூடிய அதிகூடிய கார்பன் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டா 1130 பாசியில
அல்லது அந்த பாசி வெப்பநிலை சொல்லாமலே ஆகக்கூட கார்பன் பர்சன்டேஜ் என்ன இந்த 2% வரும். இது வரைக்கும் தானே இதுதான் ஆஸ்டனைட் வையண்டது. சரியா, அதுதான் ஆஸ்டனைட். அப்ப அது வந்து தனியா இருக்கக்கூடிய ஆகக்கூடிய கார்பன் பர்சன்டேஜ் என்ன, ரெண்டு ரெண்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் ஆஸ்டனைட் இருக்கும் தனியா. அதே நேரம் இப்ப ஆஸ்டனைட்டும் லிக்யூட்டுமா இருக்கக்கூடியண்டா இந்த 4.3% வரைக்கும் வரும். மற்றும்படி வேற என்ன கேள்வி? இப்ப அல்பா அல்பா தனியா இருக்கக்கூடிய ஆகக்கூடிய வெப்பநிலைண்டா இங்க இருக்குது அல்பா, இந்த வெப்பநிலை வரும். சரி, அதுக்கு மேல தானே. அப்ப இந்த அல்பா தனியா இருக்கக்கூடிய வெப்பநிலைண்டா இதுக்குள்ள அல்பா தனி இந்த ரீஜன் அது ஆகக்கூடிய வெப்பநிலைண்டா அந்த 910 பாசி வரும். அப்படி அதுகள் பார்த்து கிராஃபை பார்த்து அதுகளை அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது இந்த நான் பார்க்கணும் என்ன, தேர் ஆர் 3 இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ். இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் என்னண்டா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையிலையும் குறிப்பிட்ட கொம்பஷன் இருக்க இந்த கலவை மாறாம இருக்கணும், அளவு மாறாம இருக்க நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் இந்த இன்வேரியன்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இப்ப நாங்கள் இந்த தண்ணி எடுத்தோம்னா என்ன 100 பாசியில அது இந்த வெப்பநிலை மாறாம அது அதுல மாற்றங்கள் நடக்குதானே, இந்த ஃபேஸ் மாறுறதுக்கான ரியாக்ஷன் நடக்குதானே, அப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் தான் இந்த இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். சரி, அப்ப ப்ரெஷரும் மாறாம இருக்கணும், அதே நேரம் இந்த டெம்பரேச்சரும் கம்பஷனும் மாறாம இருக்கு, ஒன்றுமே மாறாம இருக்க நடக்கிற அந்த தாக்கம் தான் என்ன இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவோம். அப்படி மூன்று இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஒன்று யூடெக்டிக் ரியாக்ஷன் சொல்லுவோம், அது வந்து 4.3% கார்பன் இருக்க 1330 வாசியில நடக்குது. அது இந்த படத்தை பார்க்க தெரியும். 1330 4.3 இந்த நான் முதல் சொன்ன அந்த இடம் தான், அதாவது இந்த இந்த 4.3 இந்த பிளேஸ். இதுல என்ன நடக்குது, சமநிலையில இருக்குது, எல்லா எல்லா புள்ளிகளும் வந்து சமநிலையில இருக்குது. இதுல வந்து குறிப்பிட்ட அந்த வெப்பநிலையில தாக்கம் நடக்கும் கொஞ்ச நேரம், இந்த அடுத்த ஃபேஸுக்கு மாறுற தாக்கம். அப்ப அதைத்தான் இன்வேரியன்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இது ஒரு ரியாக்ஷன். அடுத்தது இந்த இதுல இருக்கிற 1492 பாசியில இந்த டெல்டா ஃபெரைட்டும் ஒஸ்னைட்டும், சாரி ஒஸ்னைட் வந்து டெல்டா ஃபெரைட்டாவும் லிக்விடாகவும் மாறுற அந்த ஃபேஸ், அந்த ரியாக்ஷனும். அடுத்தது இங்க 0.8% இருக்கேக்க 723 பாசியில நடக்கிற அந்த தாக்கம், அது வந்து என்ன பெர்லைட் வந்து பெர்லைட்ன்றது அல்பாவும் சிமெண்ட் ஐட்டம் சேர்ந்தது, அல்பா அதாவது ஃபெரைட்டும் சிமெண்ட் ஐட்டம் சேர்ந்தது தான் நாங்கள் பெர்லைட்னு சொல்லுவோம். அந்த பெர்லைட் வந்து இங்க ஒஸ்னைட்டா மாறுறதாக. சரியா, இந்த மூண்டும் என்னன்னு சொல்றாங்க, அந்த மூன்று தாக்கத்தை தான் இங்க சொல்றாங்க. இந்த மூன்று இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் அந்த மூணு நம்பர் இருக்குது. சரியா, அடுத்த அதை பற்றி சொல்றாங்களோ ஒன்லைன் பார்ப்போம். முதலாவது யூடைடிக் ரியாக்ஷன் அட் 4.3 4.3% இருக்க 1130 பாசி வெப்பநிலையும் இருக்க என்ன ரியாக்ஷன் நடக்க வேண்டாம், லிக்விட்ல இருந்து கூல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கூல் பண்ணி கொண்டு வரைக்க லிக்விட்ல இருந்து என்ன வரும், அந்த திண்மம் உருவாது. என்ன திண்மம் உருவாக மாட்டா, ஃபர்ஸ்ட் நைட்டும் Fe3 இருக்கிற திண்மம் உருவாகும். அந்த ரெண்டும் சேர்ந்த திண்மத்தை என்னன்னு சொல்ல மாட்டா, லிடர் பிரேட்னு சொல்லுவோம். சரியா, அந்த லிடர் பிரேட் உருவாகும். அந்த தாக்கம் தான் என்ன யூடைடிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். யூடைடிக் ரியாக்ஷனுக்கு கட்டாயம் இந்த கண்டிஷன் தான் தேவை வேண்டியில்லை. இப்ப இந்த தாக்கம் நடந்தாலே, அதாவது லிக்விட்ல இருந்து ஒஸ்னைட்டும் Fe3 இருக்கக்கூடிய மாதிரி வர தாக்கம் இருந்தாலே அது யூடைடிக் ரியாக்ஷன் தான். அதுல இந்த இன்வேரியன்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது இந்த இந்த கண்டிஷன்ல இருக்கு. 4.3% காவனும் 1130 பாசி இருக்க நடக்கும். அடுத்தது யூடெக்டோயிட் ரியாக்ஷன், அது யூடெக்டிக் ரியாக்ஷன், இது யூடெக்டோயிட் ரியாக்ஷன் வரும். இந்த தாக்கம் என்னன்னா ஆல்பா, அதாவது ஒஸ்னைட்ல இருந்து ஆல்பா அதாவது ஃபெரைட்டும் Fe3 சிமெண்ட் ஐட்டம் வருது. இந்த ஆல்பா ஃபெரைட்டும் சிமெண்ட் ஐட்டம் சேர்ந்த கலவையை சொல்லுவோம் பெர்லைட். சரியா, இந்த தாக்கம் வந்து இன்வேரியன்ட் ரியாக்ஷன் இருக்கிறது என்ன கண்டிஷன்ல 0.8% கார்பன் இருக்கையும் 723 பாசி வெப்பநிலை இருக்கையும் அந்த இந்த தாக்கம் இன்வேரியன்ட் ரியாக்ஷனா இருக்கு. அடுத்தது மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூடெக்டோயிட் ஸ்டீல். யூடெக்டோயிட் தாக்கம் என்ன இதானே, ஒஸ்னைட்ல இருந்து பெர்லைட் வர தாக்கம் தானே யூடெக்டோயிட் ரியாக்ஷன் சொல்றோம். அப்ப அந்த தாக்கம் இன்வேரியன்ட் ரியாக்ஷன் நடக்கிற அந்த இடத்துல வந்து எப்படி மைக்ரோ ஸ்ட்ரக்சர் மாறும்ன்றது காட்டுறாங்க. இங்கால இந்த விளக்கை பக்கம் இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்குது, இது வந்து வெளியில ஒஸ்னைட் கிரெயின் பவுண்டரியா இருக்கு, இந்த பவுண்டரி. சரியா, இந்த பவுண்டரி வந்து கிரெயின் பவுண்டரியா இருக்கு இதை சுத்தி, அதே நேரம் இந்த பவுண்டரியும் கிரெயின் பவுண்டரியா இருக்கு, இந்த கோடு.
இந்த கோடும் கிரெயின் பவுண்டரியா இருக்குது. சரியா, இதுல இந்த கிரெயின் பவுண்டரி கிட்டத்தான் கிரெயின் பவுண்டரி கிட்டத்தான் என்ன உருவாகும்ன்ற இந்த புதுசா உருவாகிற இந்த ஃபெரைட் அல்பா ஃபெரைட் இருந்தாலும் சரி அல்லது இந்த எஃபி3சி இருந்தாலும் சரி புதுசா உருவாக கிரெயின் புதுசா உருவாக அந்த அது இந்த கிரெயின் பவுண்டரி ஆண்டி தான் உருவாகும். இப்ப இது வந்து இதுல கிரெயின் பவுண்டரி இருக்கபடியா அது பக்கத்துல உருவாகுது. இதுல இந்த தாக்கம் எப்படின்னா கார்பன் டிஃபியூசன் சொல்லுவாங்க. கார்பன் டிஃபியூசன் இந்த நேர்கோடு இருக்கு தானே, இந்த இதுக்குள்ள வந்து எங்களுக்கு என்ன எஃபி3சி இருக்க போகுது, எஃபி3சி இருக்கு. மற்ற இதுக்குள்ள வந்து ஃபெரைட் அல்பா ஃபெரைட் இருக்க போகுது. இங்க வந்து ஒஸ்னேட் என்னவா இருக்கும், கார்பன் இடையிடையே இருக்கும், அதே நேரம் இரும்பு இருக்கும் சுத்தி. அப்ப அது வந்து எஃப்சிசி தானே, இது வந்து ஃபெரைட் அல்பா ஃபெரைட் என்னது பிசிசியா மாறணும். அங்கால எஃபி3சிக்கு என்னது என்னது கார்பன் கூட தேவை. இப்ப இதுக்குள்ள எல்லா இடத்துலயும் வெளியில ஒஸ்னேட்டுக்கு கார்பன் வந்து சம அளவுல சமச்சீரா தான் எல்லா இடத்துலயும் பரவி பரம்பி இருக்கு. என்ன நடக்கணும், அந்த இதுக்குள்ள இருக்கிற கார்பன் வந்து மூவ் ஆகணும் அங்க. இவங்க எஃபி3சிக்கு கூட கார்பன் தேவை தானே, அந்த இடத்துக்கு மூவ் ஆகணும். அந்த மூவ் ஆகிறத தான் சொல்லுவாங்க கார்பன் டிஃபியூசன். இந்த இதுக்குள்ள இருக்க கார்பன்ஸ் வந்து சைட்டால மூவ் பண்ணி வேற இது சிமெண்டைட்டை உருவாக்க போகும். அதாவது எஃபி3சியை உருவாக்க இந்த கோட்டுக்கு நேரம் போகும், எஃபி3சிக்கான கோட்டு அதுகளுக்கு நேரம் போகும். இந்த ஃபெரைட்டுக்குள்ள இல்லாம அல்பா ஃபெரைட்டுக்கே கொஞ்சம் இருக்கும், அதுக்குள்ள போற மாதிரி இருக்கும். சரியா, இப்போ அதைத்தான் சொல்றாங்க கார்பன் டிஃபியூசன். மற்றது வந்து இதுல கிரெயின் பவுண்டரி இந்த கரைக்கு இருக்கிறபடியா இது வந்து இங்க மூவ் ஆகிற டிரெக்ஷன், இது க்ரோ அந்த வளர்ற டிரெக்ஷன் வந்து அதுக்கு இதா இருக்கு, மெட்ட கரைக்கு போற மாதிரி இருக்கு, க்ரோத் டிரெக்ஷன். அதை சொல்றாங்க. வேற இதுல சொன்னதான் இதுல எழுதி வச்சுக்கேன் நீங்க போட்டு நியூசியன். இது ஓகே தானே, இது விளங்க தானே நியூசியன்? ஆமாடா ஆமாடா விளாங்க. ஓகே. அடுத்தடா அங்கால மைக்ரோஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைப்போ யூடெக்டைட் ஸ்டீல் எழுது. இப்போ உங்களுக்கு தெரியும் யூடெக்டைட் ஸ்டீல் அந்த ரியாக்ஷன்டா என்ன, ஸ்னேக்ல இருந்து விளைட் வரதானே யூடெக்டைட். அதே நேரம் இது ஹைப்போன் இருக்குது. ஹைப்போ யூடெக்டைட் ஸ்டீல் அண்ட் ரியாக்ஷன்டா என்னண்டா, இப்போ அதை விட குறைஞ்ச கார்பன் பெர்சன்டேஜ். இப்போ யூடெக்டைட் ரியாக்ஷன் என்ன பெர்சன்டேஜ்ல நடந்தது, ஓ இதுல 0.8% இருக்கேங்க நான் நடத்தினேன். யூடெக்டாய்ட் யூடெக்டிக்ன்றது அது 4.3% இருக்கேங்க. யூடெக்டாய்ட் ரியாக்ஷன் நடந்தது வந்து நாங்கள் எத்தனை 0.8% இருக்கேங்க நடத்தினேன். இது ஹைப்போ யூடெக்டைட் என்னன்னா அதை விட குறைஞ்ச பெர்சன்டேஜ் இருக்கேங்க நடத்தி பிறப்புற ஸ்டீல் தான் என்ன ஹைப்போ யூடெக்டைட் ஸ்டீல். சரியா, இந்த ஹைப்போ அந்த ஸ்டீல் வந்து அதை விட குறைஞ்ச இதானே முதல் நாங்கள் நடத்தினது 0.8% ஆகும் நினைக்கிறேன். இது இந்த பெர்சன்டேஜ் அதுக்கு முன்னுக்கு அதுக்கு குறைவான பெர்சன்டேஜ் இருக்க நடத்தி போற ஸ்டீல் தான் என்ன ஹைப்போ யூடெக்டைட் ஸ்டீல்னு சொல்றாங்க. அதுல வந்து இதுல என்ன நடக்குதுண்டா, முதல் வந்து நைட் இருக்குது இங்க நைட் இருந்து பிறகு இந்த 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 கோட்டுக்குள்ள வரைக்கும் எங்களுக்கு என்ன இருக்கணும், இதுக்குள்ள அல்பா பிரத்தனை வேணும். அல்பா இதுக்குள்ள என்ன இருக்கணும் உண்மையாண்டா அல்பா பிளஸ் நைட் இருக்கணும். அப்ப இதுக்குள்ள அல்பா உருவாக தொடங்கணும். அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா கூல் பண்ணி கொண்டு வரைக்க இதுல கீழே என்ன நடக்கும்டா, அந்த கிரெயின் பவுண்டரிஸ் அண்டி என்ன உருவாகும், அல்பா அவங்களுக்கு உருவாகும். இப்ப இங்க இந்த கிரெயின் பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல சின்ன சின்ன அல்பாக்கள் உருவாக தொடங்கும். பிறகு என்ன நடக்குது, நல்லா கீழே வேற அந்த அல்பா வந்து பெருசா வந்துடும். சரியா, இப்ப ஆனா இந்த எங்களுக்கு பேர்லைட் உருவாகிறதுக்கான வெப்பநிலை என்ன காணாது. அப்ப அதெல்லாம் இன்னும் அந்த Fe3C அதாவது சிமெண்டைட் என்ன உருவாக காரணம் அதுக்கு வெப்பநிலை இன்னும் குறைக்கணும். அப்ப அது வரைக்கும் இன்னும் அல்பா தான் உருவாக்கி கொண்டிருக்கணும். அப்ப இந்த பிரதேசம் வந்து அல்பா மட்டும் இருக்கு, இந்த இந்த பெரிய பிரதேசங்களுக்கு தானே அது வந்து அல்பா மட்டும் இருக்கு. அது கீழே வரைக்கும் என்ன கீழே ஒன்றைக்க இந்த இந்த கோடு கீழே வந்தா அது வந்து என்ன அந்த வெப்பநிலை இப்ப இது Fe3C உருவாக்குறது காணும். அப்ப கீழே வரைக்கும் Fe3C உருவாக வலிக்கிட்டு. ஆனா இங்க ஏற்கனவே அல்பா வந்து மேலே இருக்க வெப்பநிலையில உருவாகின முடியாது தனியா, அதுக்குள்ள வந்து இது வராது, Fe3C வராது. அது வந்து தனியா தானே உருவாயினது இந்த உலகம். அதுக்குள்ள வந்து Fe3C உருவாயிருக்காது, அதுக்குள்ள கார்பன் இருக்காது. கார்பன் இருக்காதபடியா இனியும் அதுக்குள்ள வந்து Fe3C உருவாக சான்ஸ் இல்லை. அப்ப மிச்ச இடங்களுக்கு மட்டும்தான் Fe3C உருவாகும். அந்தபடியா தான் இது வந்து தனியா வெள்ள இடமா இருக்குது அல்பா. இது தனியா அல்பா இந்த புரோஜிடைட் அல்பான்னு சொல்றாங்கடா, அந்த யுடைடைட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னம் அல்பா உருவாகினது. அந்த அப்படி உருவாகின அல்பாவை தான் புரோஜிடைட் அல்பான்றாங்க. இந்த யுடைடைட் ரியாக்ஷன் என்ன, இந்த ரியாக்ஷன் தானே பேர்லைட் உருவாகிறது. பேர்லைட் இங்க முதலே உருவாகல தானே இந்த இந்த அல்பா உருவாகி. அதால தான் இந்த இடையில இருக்க இந்த அல்பாவை
இந்த இடையில இருக்கு தானே வெள்ளி தனி அந்த அல்பாவை ப்ரோ யூடெக்டைட் அல்பான்னு சொல்றாங்க. இந்த மெட்ட அல்பா இருக்கு தானே இந்த அந்த அல்பாவை யூடெக்டைட் அல்பான்னு சொல்றாங்களே, அது வந்து இந்த யூடெக்டைட் ரியாக்ஷன் நடக்க உருவாகின அல்பா. அதால தான் அதுக்கு பேர் யூடெக்டைட் அல்பான்னு சொல்றாங்க. உங்களுக்கு விளங்கும். இதுல வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை தானே. அடுத்தது அது தெரியும். இப்ப இதுல இது என்ன பெர்சன்டேஜ்ல செய்யிருக்காங்கன்னா 0.5% செய்யிருக்காங்க. இரும்போட கார்பன் வந்து 0.5 என்ன நான் முதல் செஞ்சது 0.8 தானே யூடெக்டைட் ரியாக்ஷன் செஞ்சது. அப்ப அதை விட அது அந்த இன்வேரியன்ட் ரியாக்ஷன் நடக்க இருந்த பெர்சன்டேஜை விட கூட செய்கிறோம். அது 0.5 இன்ச்சு செய்கிறோம். அதால ஹைப்போ யூடெக்டைட் ரியாக்ஷன் எடுக்க சொல்லும். அடுத்தது ஹைப்பர் யூடெக்டைட். அது ஹைப்போ, இது ஹைப்பர். இது என்னண்டா அதை விட கூடின பெர்சன்டேஜ்ல வச்சு செய்ய போறோம். அப்ப அதை விட கூடின பெர்சன்டேஜ்ல செய்ய இதுக்குள்ள வந்து என்ன முதல் யூடெக்டைட் இருக்கும், பிறகு Fe3C வரணும். அதாவது இந்த ரீஜன் வந்து என்ன ரீஜன் எங்களுக்கு யூடெக்டைட்டும் சிமெண்ட் ஐட்டம் இருக்கிற ரீஜன் தானே இது. இது இதுல இந்த ரீஜன். அப்ப இதுக்குள்ள வந்து முதலே அல்பா உருவாக்குறதுக்கு முன்னமே எங்களுக்கு Fe3C உருவாயிடும். அதான் என்ன இந்த 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 இதுக்கு கீழே கொண்டு வரைக்கும் இதுக்கு கீழே வெப்பநிலையை கொண்டு வரைக்கும் எங்களுக்கு என்ன உருவாது அந்த இடையிடையே அதிண்ட கிரெயின் பவுண்டரிஸை அண்டி, அதாவது ஒஸ்னேட்டின் கிரெயின் பவுண்டரிஸை அண்டி அந்த அதில் கிட்டவா என்ன உருவாகும் சிமெண்ட் ஐட்டு உருவாகும். என்ன நாங்கள் அந்த இந்த ரியாக்ஷன் என்ன யூடெக்டிக் ரியாக்ஷன் வெப்பநிலை இந்த வெப்பநிலையா இருக்கும் இந்த இந்த இடம். அதுக்குள்ள நாங்கள் கொன்றைக்கு என்ன நடக்கும் இனி யூடெக்டிக் ரியாக்ஷன் நடந்து எங்களுக்கு புயல் லைட் வரும். அதுக்கு முன்ன என்ன நடக்குதுன்னா இந்த இந்த கிரகத்துக்குள்ள இந்த பச்சையா இருக்குதானே அந்த இடம் முதலே உருவாயிடும். இந்த இந்த கூட்ட தாண்டதுக்கு முன்னமே அந்த பச்சையா இருக்கிற அந்த ப்ரோ யூடெக்டைட் சிமெண்டைட் உருவாயிடும். அதாவது யூடெக்டைட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னமே உருவாகிற சிமெண்டைட் தான் அது இந்த பச்சையா இருக்கிற சிமெண்டைட் இந்த படத்துல. சரியா? அதுக்கு கீழே வேற என்ன நடக்கும் புயலைட் உருவாகும். புயலைட் எப்படி மற்ற இடங்கள் ஏற்கனவே அந்த மிச்சமாக இருக்கிற யூடெக்டைட் பிரதேசங்களுக்கு தானே அது வந்து புயலைட் ஆகும். அதால இது வேற தான். இது வந்து 1% நடத்திக்காங்க, அதோட கூட தான். அடுத்தது லிவர் ரூல் ஆண்டது. லிவர் ரூல் என்ன என்ன செய்யறேன்டா இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இந்த மஞ்சள் மார்க் போட்டுக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் லிக்விட் இருக்குது என்ன பெர்சன்டேஜ் இந்த அல்பா இருக்குன்னு தெரியாது. அந்த பெர்சன்டேஜ் அறியறதுக்கு தான் இந்த லிவர் ரூல் பாய்க்கப்படும். அதாவது இப்ப இந்த இது இது இங்க போய் முட்டு தானே இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் பார்ப்போம். இப்ப இது ஒரு இந்த தூரம் ஒரு எக்ஸ்டா இந்த தூரம் ஒரு y என்ற என்ன எங்களுக்கு லிக்விடின் இது வேணும். அதாவது பெர்சன்டேஜ் இதுல இருக்க திரவத்தின் பெர்சன்டேஜ் வேணுமெண்டா இது போய் எங்க லிக்விட முடுது இந்த இடத்துல முட்ட போகுது லிக்விட் இங்கே லிக்விட் இருக்கு. அப்ப அந்த இடத்த பார்ப்போம். அது அதை விட்டு மற்ற பக்கம் பார்க்கணும் y. அப்ப y-இன் கீழ் y பிளஸ் எக்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து கூட்டுறது y பிளஸ் எக்ஸ் தர 100. இதான் லிவர் ரூல் சொல்லுது. அப்ப லிக்விடின் பெர்சன்டேஜ் எப்படி இருக்க வேண்டாம் இதான் என்ன லிக்விடின் பெர்சன்டேஜ் y-இன் கீழ் y பிளஸ் எக்ஸ் தர 100. அதே நேரம் அல்பாண்ட பெர்சன்டேஜ் அதாவது பெர்லைட்டின் பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும் ரைட்டின் பெர்சன்டேஜ் மேட்டாக்கரை இனி எக்ஸ் பார்க்கணும் எக்ஸின் கீழ் y பிளஸ் எக்ஸ் தர 100 இருக்கு. அதைத்தான் லிவர் ரூல் சொல்லுது. அதுல என்னென்ன பெர்சன்டேஜ்ல இந்த பேசஸ் இருக்கும்ன்றது பாக்குறது. இதுல காட்டிப்பாங்க. இப்ப இதுல வந்து அந்த முன் இதை பாத்தீங்கன்னா என்ன லிக்விட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த படத்துல என்ன இவ்வளவு தூரம் என்ன இது வந்து என்ன இது இவ்வளவு தூரம் வந்து 20. அப்ப 20 மொத்த தூரம் எவ்வளவு எவ்வளவு 35 மேல் 20 தர 100 இருக்கு. அதான் சொல்லிப்பாங்க. அடுத்தது 35 மேல் 20 தர 100 இப்படி பாக்குறது. அடுத்தது வந்து ஒரு கேள்வி இருக்காங்க ஹெல்ப்லெஸ் இந்த ரிலேட்டிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரோஜெக்டைட் ஃபேஸ். இதுல என்ன அது யூடெக்டைட் ரியாக்ஷன் இந்த இந்த இதுல என்ன லைன்ல என்ன நடக்கும் இந்த லைன்ல அதுக்கு முன்னம் ப்ரோஜெக்டைட் ஃபேஸ்ன்றது என்ன இந்த ஃபேஸ் இதுக்குள்ள இருக்க ஃபேஸ் அப்படிதான் இது என்ன யூசியா போக மாட்டாங்கடா இதுல
அதுல அது இருக்க. தந்திருக்கா, அதுல கேள்வியில சொல்லப்பட்டது என்னன்னா, சி நோட் வந்து சி நோட்லையும் C1லையும் தந்திருந்தது. கம்போசிஷன் ரேட் வந்து 0.5ம் 1.2ம் இந்த ரெண்டு இடங்கள்லையும் சி நோட்லையும் C1லையும் இருக்கிற அல்ஃபா அண்டையும் Fe3C பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டது. அதான் ரிலேட்டிவ் அமௌண்ட்ஸ். இந்த சி நோட்ல இருக்கிறது வந்து ப்ரோயூக்டோப்டைட் பேசும், C1ல இருக்கிறது பெர்லைட் பேசும். ஸோ நீ சொல்லலாம் முதல்ல. ஓகே. இப்ப சிவன் அவ தந்தவராடா சிவன் இந்த பெர்சன்டேஜ். ஓமடா ஓமடா. சி நோட்டின் வந்து 0.5 கம்போசிஷனும், மற்றது C1ல வந்து 1.2 கம்போசிஷன். கேள்வி நீ சொல்லி வர்றியா எனக்கு? ஓகேடா ஓகேடா. இந்த கேள்வியை பார்த்தீங்களாடா, இதில் வந்து கேட்டிருந்தது வந்து சி நோட் வந்து உங்களுக்கு தெரியும் கம்போசிஷன். அதில் வந்து சி நோட்டில் வந்து தந்திருக்கிறது வந்து 0.5 வந்து கார்பன் அளவு வேண்டது. அப்போ மிச்சமாக இருக்கிறது 100ல் மிச்சமாக இருக்கிறது வந்து 99.5% வந்து எஃப்இ இருக்குது. அதே மாதிரி C1ல வந்து 1.2 சொல்லியிருந்தவர். அப்போ 1.2 கார்பனும் அது மிச்சமாக இருக்கிறது 98.8 எஃப்இயும் இருக்குது. அப்ப இந்த சி நோட்ல வந்து சி நோட்டின் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா, வெயிட் மினிட், சி நோட்டின் லைன்ல பாத்தீங்கன்னா அது வந்து அதுல வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னு பீரியட் மட்டும் பாக்குறேன். ரூம் ரூம் டெம்பரேச்சர்ல கேட்டதுக்கு இல்லை. ரூம் டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட இதுல இருக்கு. ஓகேயா? ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இந்த புள்ளிய இந்த கோட்டை வெட்டு தானே சி நோட் கம்போசிஷன்ல ரூம் டெம்பரேச்சர்ல. ஸோ ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இந்த கோட்டை வெட்டு தானே, இந்த கோட்டு வெட்டுற இடத்துல வந்து அந்த பேஸ்ல ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா ஒன்று வந்து அல்பாவும் இன்னொன்று வந்து Fe3C. அதாவது வந்து அந்த இந்த லைன் வந்து யாரை குறிக்குதுன்னா ப்ரோயூக்டோப்டைட் பேஸை குறிக்குது. அந்த பேஸ்ல ரூம் டெம்பரேச்சர்ல இந்த கம்போசிஷன்ல இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஒன்று வந்து பெரைட் அல்பாவும் மற்றது வந்து சிமெண்டைட் Fe3C இருக்கிறார். அப்ப அவர் ரெண்டு பேர்ட்ட பேஸ் என்னது கேட்டது. அதை வந்து நீங்க லீவர்ஸ் ரூலால கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்களா, அல்பா வந்து அல்பான்றது ஓகே தெரியும் உங்களுக்கு எங்க இருக்கிற, இது தெரியுதா? அல்பான்றது வந்து இந்த இவர். அதே மாதிரி Fe3C வந்து இங்க இருக்கிற. ஸோ இப்ப அல்பாண்ட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்பாண்ட பெர்சன்டேஜ் என்னால் எழுதலாது. ஸோ சொல்றேன், அல்பாண்ட பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இப்ப ஏற்கனவே மதுமி சொன்ன மாதிரி லீவர்ஸ் ரூல் என்ன செய்வீங்க, இதண்டா அல்பாண்ட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன்டா இதுக்கு இங்கால இருக்கிற அவலத்தின் கீழே டோட்டல் தர 100% தானே. ஸோ இங்கே அல்பாண்ட 100% அல்பா வந்து இங்க இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி நான் காட்டுறது உங்களுக்கு தெரியோ தெரியாது, இந்த தெரியுதா அடி நான் அசைக்கிறது? அல்பான 100% இருக்கிற ஏரியா வந்து இந்த ஏரியா. அதே மாதிரி Fe3C வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் கம்போசிஷன்ல இருப்பேன். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்போசிஷன்ல மட்டும்தான் Fe3C இருப்பேன். அந்த Fe3C இருக்கிற லைன் வந்து இப்ப கிரண் லைன். ஸோ அந்த 100%, இந்த 100%. இப்ப கேட்ட கேள்வி வந்து சி நோட்ல இந்த கம்போசிஷன்ல ரூம் டெம்பரேச்சர் கம்போசிஷன்ல இருக்கிற அல்பா பெர்சன்டேஜ் எவ்வளவு, Fe3C பெர்சன்டேஜ் எவ்வளவு. அப்ப இந்த இடத்துல அல்பான பெர்சன்டேஜ் எவ்வளவு, Fe3 பெர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா, இங்க இருந்து அல்பான்ற 100% இருக்கிறதுக்கான கோடு இது டி. அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து Fe3C 100% இருக்கிறதுக்கான லைன் வந்து U பிளஸ் V பிளஸ் எக்ஸ். ஓகே தானே? அப்ப லீவர்ஸ் ரூல் என்ன சொல்லுது, அல்பாண்ட பெர்சன்டேஜ் கேட்டா அல்பான்றது வந்து எங்கால இருக்குது, இங்கால இருக்குது, டி இந்த சைட் இருக்குது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் சைட்ல நீங்க போடும். அதாவது லீவர்ஸ் ரூலின் படி அல்பா இஸ் ஈக்குவல் டு அல்பா அந்த பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ். அதன் கீழே டோட்டல் வேற டி பிளஸ் யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ் டோட்டல். டோட்டல் இந்த எவ்வளவு, அதாவது இப்ப படத்துல குறிக்கிற மாதிரி இந்த எவ்வளத்தின் கீழே யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ் ஓவர் டி பிளஸ் யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ் தரம் 100% தான் அந்த ரூம் டெம்பரேச்சர். அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற அந்த கம்போசிஷன்ல சி நோட் என்ற கம்போசிஷன்ல இருக்கிற அல்பாவின் பெர்சன்டேஜ். அதே மாதிரி சரி, அதே மாதிரி மற்றபடி பாத்தீங்கன்னா Fe3C பாத்தீங்கன்னா Fe3C என்றது இங்கால் பக்கம் இந்த இடத்துல இருக்கிறவர் Fe3 100% இருக்கிறது வந்து இங்கால் சைட்ல இருப்பார்.
அப்ப Fe3C கண்டுபிடிக்கிறீங்க என்ன செய்வீங்க? Fe3C கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைன்ல இருந்து மற்ற பக்கத்தின் மற்ற பக்கம் தட் மீன்ஸ் ஆல்பா 100% இருக்கிற லைன் மட்டுமான தூரம் டி, டியின் கீழே டோட்டல் டி பிளஸ் யூ பிளஸ் அங்கே எழுதுங்க. நான் என்னோட பென் இல்லடா யூஸ் பண்றதுக்கு. டி பிளஸ் யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ் தரம் 100%. இதுதான் வந்து இதுதான் வந்து ஆட்டியண்டா Fe3C இந்த அந்த கம்போசிஷன்ல அந்த டெம்பரேச்சர்ல இருக்கிற Fe3C இந்த பெர்சன்டேஜ். ஓகே, யாருக்கு அது விளங்காடி தயவு செய்து திருப்ப சொல்றீங்களா? நான் திருப்ப சொல்றேன். இதுக்கு நான் திருப்ப சொல்றேன்டா. ஒன்று வந்துடா கேட்ட கேள்வி வந்து C0லையும் C1லையும் இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் மீன்ஸ் இதான் டி. இந்த இந்த வெப்பநிலையில C0லையும் C1லையும் இருக்கிற ஓ இப்ப இந்த ரூம் டெம்பரேச்சர் இல்லையாடா, ஓ இந்த டீ வந்து மேலே இல்ல இருக்குது, மேலே அந்த ரேஞ்ச் வேற இல்ல. ஓ அது வந்து 0.022 தானடா. அது வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். சரி. அப்படி இருக்கிறேன்டா. அதுக்கு ஓகே ஓகே. அதே மாதிரி இது விளங்குதா? கேட்டது ரூம் டெம்பரேச்சர்ல. அட் ரூம் டெம்பரேச்சர்னா சொன்னார். ஓகே, அப்ப இந்த புள்ளியில இருக்கிற இந்த புள்ளியில ரெண்டு பேர் இருப்பேன் நேரம். ஒன்று ஆல்பா இருப்பார், இன்னொன்று வந்து Fe3C இருப்பார். அதே மாதிரி ஓகே, C1லையும் கேட்டா இந்த புள்ளியிலையும் ஆல்பாவும் இருக்கிற Fe3Cயும் இருக்கிற. ஸோ ஆல்பான்றது பேர் ரைட். அப்ப இந்த புள்ளியில இருக்கிற ஆல்பாண்ட பெர்சன்டேஜ் எவ்வளவு, Fe3C பெர்சன்டேஜ் எவ்வளவு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துற ரூல் தான் வந்து லீவர்ஸ் ரூல். அப்ப அந்த லீவர்ஸ் ரூல் என்ன சொல்லுது? இப்போ உனக்கு ஆல்பா பெர்சன்டேஜ் வேணும்னா ஆல்பா இந்த சைடு இருப்ப, இந்த சைடு இருப்ப. அப்ப இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த லைன்ல இந்த புள்ளி இந்த நாங்க எடுக்கிற இந்த புள்ளியில இருந்து மற்ற சைடு யார் இருப்ப, Fe3C மட்டும் இருக்கிறால் வந்து இந்த லைன் யார் U பிளஸ் V பிளஸ் எக்ஸ் இருக்கிற அந்த லைன். அப்ப அதன் கீழே டோட்டல் டி பிளஸ் யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ், யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸின் கீழே டி பிளஸ் யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ், அந்த டோட்டல் தர 100%. அதே மாதிரி மற்றவற்றை கேட்டா இப்ப சொன்னது ஆல்பாண்டு. Fe3C கேட்டா இந்த லைன்ல இருந்து Fe3C எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். அதுக்கு ஒப்போசிட்டா இருக்கிறவர் யோசிங்க யார். அதுக்கு ஒப்போசிட்டா அந்த லைனுக்குள்ள இருக்கிறார் வந்து டி. அப்ப டியின் கீழே டோட்டல் வந்து எவ்வளவு? டி பிளஸ் யூ பிளஸ் வி பிளஸ் எக்ஸ் தர 100%. அதே மாதிரி இந்த கம்போசிஷன்ல கேட்டா மற்ற கம்போசிஷன்ல கேட்டா இதான் லைன். ஓகே, சாரி, இதான் லைன். இந்த கம்போசிஷன்ல C1 என்ற கம்போசிஷன்ல கேட்டா என்ன செய்வீங்க? C1ல ஆல்பாவும் Fe3+ இருப்ப. ஆல்பா 100% லைன் வந்து இங்க இருக்குது, Fe3C 100% இருக்கிற லைன் வந்து இங்க இருக்குது. ஸோ ஆல்பா பெர்சன்டேஜ் கேட்டா இந்த இந்த லைனுக்கு ஒப்போசிட்டா இருக்கிற லைன் வந்து இவர் அந்த தூரம் எக்ஸ், எக்ஸின் கீழே டோட்டல், எக்ஸின் கீழே டோட்டல் தரம் 100% இருப்பார். அதே மாதிரி மற்றவற்றை பார்த்தீங்களா Fe3C கேட்டீங்களா? Fe3C எங்க இருக்கு? 100% இங்க இருந்து வலப்பக்கம் இருப்பார். ஸோ இங்க இருக்கிற இடப்பக்கம், இந்த புள்ளியில இருந்து இடப்பக்கத்தில் இருக்கிற அவலத்தினை கொடுத்துருக்கோம். அதாவது டி பிளஸ் யூ பிளஸ் வி அதன் கீழே டோட்டல் அது தர 100% தான் வந்து Fe3C. என்னடா கேட்கலையாடா? கேக்குதா? பேர்வின் உண்ட பிரச்சனை பேர்வின். இதுல யாருக்கும் இதுல இருக்காக யாருக்கும் ஒன்றும் இதுல விளங்காட்டி சொல்றீங்களா? இல்ல இல்லடா, வாங்கிட்டது பேர்வின். அவனை கவரேஜ் கவுண்ட நெட்ல தான் பிரச்சனை. ஆடடி ஓகேடா. மட்டாகல இந்த மாதிரிடா. ஓகேடா சோனியன் சாம்பவி. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் விளங்குறேன். நான் திருப்பூருக்கு பார்க்க ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லு. சரி, ஓகே. நான் முன்னும் சொன்னது விளங்கினதா? ஓமடா ஓமடா. பர்வின் ஓமடா ஓமடா, பிரச்சனை திருப்ப சொல்லடா. கடைசி இல்ல அது பாப்பா பார்த்துட்டு விளாடி கேட்குறேன். ஓகே ஓகேடா. முதல் சொன்ன மாதிரி அதே மாதிரி தாண்டா அடுத்த கம்போசிஷனுக்கு பார்த்தேன்டா. சரி, ஓகே. எது எடுக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட் மெட்டாலே தூக்கி மேல போட்டு கீழே வந்து டோட்டல் அது 100%. அதான் வந்து லீவர்ஸ் ரூல். ஓகே ஓகேடா. ஓகே மதுமினி தொடங்க.
அடுத்தடா இதுல வந்து ஸ்டீல வந்து ரெண்டு இதா பிரிக்காங்க. ஒன்று பிளெயின் காமன் ஸ்டீல் மற்றது அலோய் ஸ்டீல். பிளெயின் காமன் ஸ்டீல் என்ன சொல்றாங்கன்னா, கீழே இருக்க ஒவ்வொன்று பெர்சன்டேஜ் இருக்கு தானே, மங்கனஸ் இருக்கு, சிலிக்கன் இருக்கு, செப் இருக்கு. 3% இதுல இருக்க தந்து இருக்கிற பெர்சன்டேஜை விட கூட ஆட்டி அது வந்து பிளெயின் காமன் ஸ்டீல் சொல்றாங்க. அதே மாதிரி அலோய் ஸ்டீல் இதை விட இந்த பெர்சன்டேஜ் தரப்பட்ட பெர்சன்டேஜ்களை விட மங்கனஸ், சிலிக்கன், செப்பு வந்து கூட இருந்துச்சுன்னா அது அலோய் ஸ்டீல்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அந்த இதுக்கான டெபினிஷன் தான் இங்க தந்துருக்காங்க. அடுத்தது இனி பெருசா அந்த எல்லாம் பாடமாக்குற மாதிரி தான். பிளெயின் கார்பன் ஸ்டீல்ன்றது அதை 3 வகையா பிரிக்கிறாங்க. லோ கார்பன் ஸ்டீல், மீடியம் கார்பன் ஸ்டீல், ஹை கார்பன் ஸ்டீல். அது தெரியும். இந்த பெர்சன்டேஜ் ஒன்று தந்துருக்காங்க 0.3, 0.32. அது ஓகே தானே. அடுத்தது அது இந்த ஒவ்வொன்றை பற்றி சொல்லியிருக்காங்க, லோ கார்பன் ஸ்டீல் அதுகளை பற்றி. இப்போ என்ன இதுல வந்து எல்லாம் பாடமாக்க வேண்டியது. நான் இதுல அங்கால ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது, வேர் ரெசிஸ்டன்ஸ் அதை சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்களே பார்க்கலாம். இதுல இந்த வேர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதானே, அதான் என்னன்னு தெரியும். அது என்னண்டா பின்ன நாங்கள் இது லேத் சப்ளை செய்தோம் தானே, அந்த கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் வெட்டி வெட்டி எடுக்கிறது, அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை தான் என்ன வேர் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க. மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி டு வித்ஸ்டாண்ட் டேமேஜ் காஸ்ட் பை த இது என்ன இது ரிமூவல் கிராஜுவல் நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுக்கிறது, அந்த சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுக்கிறதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை வேர் ரெசிஸ்டன்ஸ். அது தெரிஞ்சா சரி, மற்றதெல்லாம் பார்த்து பாடமாக்க வேண்டியதுதான். இன்றைக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே தானே எல்லாருக்கும்? விளங்கினாடா இன்றைக்கு செஞ்சிடலாம். ஆமாடா மேடம். ஓகே, தேங்க்ஸ்டா. ஓம்டா. பிரியோசனம் இருந்தா அல்லது ம்டா. ஓம்டா மாமி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் இதுல இந்த கடைசி பார்ட்ஸ் நீங்கள் பார்த்து பாடமாக்க வேண்டியதான். அதான் சொல்லல எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின்ஸ் ஏதாவது பார்த்துனீங்களா? என்ன மாதிரி வருது? இல்ல, நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ்டா. ம், ம்.